நண்பர்களே வணக்கம். சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, அனுபவம் நிறைய இருக்கும், பக்தி நிறைய இருக்கும், நல்ல குணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல நல்லது எது சொன்னாலும் அவங்க காதுல வாங்க மாட்டாங்க. அதற்கு காரணம் மனம் கெட்டு போயிருக்கிறது. மனம் எப்படி கெடும்? மனசுக்குள்ளார கெட்ட குணங்கள், கோபம், பொறாமை, பேராசை இதெல்லாம் நுழைஞ்சிருச்சுன்னா எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அனுபவம் இருந்தாலும், எவ்வளவு இறை பக்தி தவம் செய்து இருந்தாலும் நல்ல விஷயங்கள் இந்த காதுல ஏறாது. அதற்கு நல்ல சிறந்த உதாரணத்தை சுவாமி சித்பவானந்தர் சொல்றாரு. பாலி ராமாயணத்துல, துரியோதனன் மகாபாரதத்துல, இவங்க கெட்ட குணம் உள்ள நுழைஞ்சிருச்சு. வாலிக்குள்ளார கோபமும் காமமும் உள்ள நுழைஞ்சிருச்சு. துவேஷ வெறுப்பு நுழைஞ்சிருச்சு. துரியோதனன் மனசுக்குள்ளார பேராசை, பாண்டவர்கள் பூமியை அப்படியே பிடிங்கிடணும், அவங்கள விரட்டி விட்டுறணும், இந்த எண்ணம் உள்ள வந்துருச்சு. நம்ம வாலிய ஒய்ஃப் தாரை அப்படின்றவ சொல்றா, இங்க பாரு, நேத்து தான் சுக்ரீவனை அடிச்சு அவமானப்பட்டு நீ அனுப்பிச்சு விட்ட, உதைச்சு அனுப்பிச்சு விட்ட, ஆனா இன்னைக்கே வந்துட்டானே, அடுத்த நாளே வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறது, ஒரு சப்போர்ட் இருக்கு. ஜாக்கிரதையா இருந்துக்கோ, இப்ப இரவு நேரம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாவ. அவன் காதுல வாங்கல. எவ்வளவு திமிர்! நேத்து அடி வாங்கிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறானே, பாடம் அவனுக்கு புகட்டுகிறேன் பாரு. அவன் கோபத்துல அப்படி கர்ஜிக்கிறான். ரொம்ப படிச்சவங்க, பக்தியில சிறந்தவன். ராவணனை ஒரு கயத்தை கட்டி நாங்க இழுத்துட்டு வந்துருவாண்டா அப்படின்னு சொல்றான். அவ்வளவு பலசாலி, தவம் பண்ணவன் இவன். இவனுக்கு இப்ப நல்ல விஷயம் காதுல போக மாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள கோபம் கொப்பளித்துக் கொண்டு இருக்கிறது. சொல்றான், இங்க பாரு, நம்ம பையன் அங்கதன் சொல்றான், ஒற்றர்கள் சொல்றாங்கடா, ராஜகுமாரனை யாரோ ஒருத்தன் வந்திருக்கிறானா, அவன் தவத்திலும் தர்மத்திலும் சிறந்தவன், நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறான், உன்னை கொன்றுவாயா விட்டுறியா அப்படின்றான். எல்லாத்தையும் விட உன் தம்பி தானே ஐயா, தம்பி உடையான்னு படைக்க அஞ்சான், தம்பிய பக்கத்துல வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றான். காதுல வாங்கல. அதே மாதிரிதான் துரியோதனன் கிட்ட பீஷ்மர் சொல்றாரு, இங்க பாருப்பா, அமைதியா இருப்போம், சமாதானமா போயிரு, பாதி ராஜ்யத்தை கொடுத்துரு. அவன் தர்மர் எவ்வளவு கெட்டிக்காரன், யுதிஷ்டிரன் எவ்வளவு நல்ல குணம் இருக்கு, அர்ஜுனன் சாமர்த்தியசாலி, பீமன் பலசாலி, கிருஷ்ணன் அவங்க பக்கம் இருக்கிறாங்க, நீ தோற்றுருவடா. துரியோதனா வேண்டாம், சமாதானமா போயிரு, நிறைய உயிர்கள்லாம் பலியாகும் இந்த போர்ல. கேட்கவே இல்லை. உள்ள சத்காரியம் சொல்லிடனும் அறியாம எத்தனைன்னு தாய்மாரவர் சொல்றாரு. எவ்வளவு படிச்சிருந்தாலும் உள்ள துர்குணங்கள், கெட்ட குணங்கள், கோபம், காமம், குரோதம், பொறாமை நுழைஞ்சிருச்சு. நல்ல விஷயங்கள் காதுல ஏறாதுங்க. நாம அப்படி இருக்கக்கூடாது. வணக்கம்.